வணக்கம். வாழ்க்கை நம்பிக்கை இந்த பாட்டோட விளக்கப்பதிவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் வார்த்தைகளோ டேட்டாவோ கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அன்றாட போராட்டங்களையும் கலந்திருக்கிற ஒரு எமோஷன் பத்தி தான் பேச போறோம். இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தங்களை தான் நம்ம இப்போ டீகோட் பண்ண போறோம். கண்டிப்பா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அலசலா இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். இந்த பாட்டோட ஆரம்பமே நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. நாளை என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? இந்த கேள்வி எவ்வளவு நிதர்சனமானது இல்லையா? நாம எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளையும் ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு வர்ற எதிர்பாராத திருப்புங்களை சந்திக்க நாம நிஜமாவே ரெடியா இருக்கோமா? இதுதான் இந்த பாட்டு நமக்குள் எழுப்புற முதல் கேள்வி. சரி, முதல்ல இந்த வாழ்வின் எதிர்பாராத பயணங்கள் பற்றி பார்ப்போம். ஆமாங்க, நம்ம அன்றாட வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருக்கு. காலை எழுந்தா வேலைக்கு போவோம், கனவை காணோம். இதுல நம்ம எல்லாரோட கதையும் அடங்கி இருக்குல்ல. நம்ம குடும்பத்துக்காக, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக தினமும் உழைக்கிற ஒவ்வொரு சாமானிய மனுஷனோட ஓட்டத்தையும் இந்த பாட்டை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது. நம்மளோட அத்தனை உழைப்போம் அந்த ஒரு நல்ல நாளை நோக்கிய கனவுதாங்கிறத ரொம்ப தத்ரூபமா சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆரோக்கியமே உண்மையான மூலதனம். இந்த தினசரி ஓட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம பல நேரம் மறந்துடுறோம். நம்மோட உண்மையான சொத்து எது? பாட்ல வர்ற இந்த சூப்பரான கம்பேரிசனை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் குடும்பம் தான் நம்ம சொத்து, மறுபக்கம் நம்ம உடம்பு தான் நமக்கு மூலதனம். எவ்வளோ அருவியான பார்வை பாருங்க. பேங்க்ல இருக்கிற பணத்தை விட நம்ம குடும்பத்தோட சந்தோஷம்தான் நிஜமான சொத்து. அந்த சொத்தை காப்பாத்த நமக்கு தேவையானது நம்மோட உடல் ஆரோக்கியம்ங்கிற மூலதனம் மட்டும்தான். ஹெல்த் நல்லா இருந்தாதான் குடும்பத்தோட சந்தோஷத்தை நாம தக்க வைக்க முடியுங்கிறத இது ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யுது. இப்போ மருத்துவமனையும் அது கொண்டு வர்ற பணப்பயத்தையும் பத்தி பேசுவோம். அந்த மூலதனமான ஆரோக்கியம் திடீர்னு கேள்விக்குறியானா என்ன ஆகும்? நினைச்சாலே கொஞ்சம் பகீர்னு இருக்குல்ல. ரொம்ப இயல்பா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத நோய் வரும்போது என்ன நடக்கும்? இத பாருங்க. முதல்ல ஒரு சின்ன காய்ச்சல்னு ஆரம்பிக்கும். அப்புறம் அதுவே நம்மள ஆஸ்பத்திரி வாசல் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். கடைசியா அது ஒரு பெரிய சுமையா மாறி நம்ம ஒட்டுமொத்த சேமிப்பையும் புரட்டி போட்டுடும். ஒரு சாதாரண உடல்நல குறைவு எப்படி இவ்ளோ வேகமா ஒரு பெரிய பொருளாதார சுமையா மாறுதுங்கிறத இந்த வரிகள் நம்ம கண்முன் அச்சுறுத்தலா நிறுத்துது. அம்மாவின் கைகள் நடுங்கக்கூடாது. இந்த வரிய கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குல்ல. ஒரு நோயை உடம்புல தர்ற வலியை விட அந்த ஹாஸ்பிட்டல் பில்ல பார்த்து ஒரு அம்மாவோட கை நடுங்குதே, அதுதான் மிகப்பெரிய வலி. பில் லட்சங்கள்ல வரும்போது அது எப்படி கட்டுவோங்கிற பணக்கவலை நோயாளியோட வேதனையை விட ஒட்டுமொத்த குடும்பத்தோட வேதனையா மாறிடுது. அந்த பயம் ஒரு குடும்பத்தோட ஆணி வேறைய ஆட்டங்காண வச்சிடும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு எதிர்பாராத மருத்துவ செலவு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் பறிக்கிறது கிடையாது. குழந்தையின் கனவு உடையக்கூடாது அப்படின்னு பாட்டுல சொல்ற மாதிரி பல லட்ச ரூபாய் ஆஸ்பத்திரி செலவுக்காக நம்ம குழந்தைங்களோட படிப்புக்காக சேர்த்து வச்சிருந்த காசையோ இல்ல எதிர்கால சேமிப்பையோ எடுக்கிற நிலைமை வந்தா அந்த சின்ன குழந்தையோட கனவு என்ன ஆகிறது? இதை விட ஒரு பெரிய பயம் எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும் இருக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டாமா? அதுதான் மருத்துவ காப்பீடு, நம்ம நிம்மதியின் காவலன். இவ்ளோ பதற்றத்துக்கும் ஒரு நல்ல தீர்வை இந்த பாட்டு நமக்கு அறிமுகப்படுத்துது. அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாருங்க. காப்பீடு நமக்கு என்னென்ன செய்யுது? கஷ்ட நேரத்துல நிழலா இருக்கு, மருத்துவ செலவுங்கிற பயமே இல்ல, முழுமையான நிம்மதி கிடைக்குது. எல்லாவற்றுக்கும் மேல நம்ம குடும்பத்தோட முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கு. டாக்டர்ஸ் நோயை குணப்படுத்துவாங்க, ஆனா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்க பணக்கவலையை குணப்படுத்தி குடும்பத்தோட நிம்மதியை மீட்டு கொடுக்குது. கஷ்ட நேரம் வந்தாலும் கைவிடாத தோழன் போல இன்சூரன்ஸை வெறும் ஒரு பேப்பராவோ ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராடக்டாவோ இந்த பாட்டு சுருக்கல. எல்லாருமே திகச்சு போய் நிற்கிற ஒரு இக்கட்டான ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷன்ல உங்களை கைவிடாம அரணா நிற்கிற ஒரு உண்மையான நண்பனா, ஒரு தோழனா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை உருவாக்கப்படுத்தியிருக்காங்க. இது உங்க குடும்பத்தோட நிம்மதியை காக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது செலவு இல்ல, நிம்மதியின் முதலீடு. இவ்வளவு நன்மைகள் இருந்தும் நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுக்க ஏன் தயங்குறோம்? ஏன்னா அதை நம்ம ஒரு செலவு அப்படின்னு தப்பா கணக்கு போடுறோம். ஆனா பாட்டுல ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க பாருங்க, இது ஒரு செலவு இல்ல அப்படின்னு. மறுபக்கம் இது நிம்மதியின் முதலீடு அப்படின்னு ரொம்ப சரியா தெளிவுபடுத்துறாங்க பாருங்க. ஆமாங்க, இன்சூரன்ஸ்க்காக நீங்க கட்டுற பணம் வீணா போற காசு கிடையாது. நாளைக்கு எந்த ஒரு எதிர்பாராத நோய் வந்தாலும் உங்க குடும்பம் பொருளாதார ரீதியா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக, உங்க குடும்பத்தோட நிம்மதியை உறுதி செய்யறதுக்காக நீங்க செய்யற மிகச்சிறந்த முதலீடு தான் இது. இந்த ஐடியா எப்படி நிஜ வாழ்க்கையில ஒரு தீர்வா மாறுதுன்னு பார்ப்போம். இன்றெடுத்த தீர்மானம் நாளை ஒரு உயிரை காப்போம். நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த ஒரு சின்ன முடிவு, அதாவது ஒரு காப்பீடு எடுக்கிற அந்த முடிவு, நாளைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உங்க அன்புக்குரியவங்களோட உயிரையே காப்பாத்துற ஒரு பெரிய கேடயமா மாறும். இன்னைக்கு நாம எடுக்கிற ஆக்ஷன் நாளைக்கான 100% உத்தரவாதம். வாழ்க்கை, நம்பிக்கை, குடும்பம், பாதுகாப்பு. இந்த பாட்டு முடியும் போதே ஒரு அருமையான தாரக மன்றத்தை நம்ம மனசுல பதிய வைக்குது. வாழ்க்கைங்கிறது நம்பிக்கையால் ஆனது.
அந்த நம்பிக்கையோட ஆணிவேர் நம்ம குடும்பம்தான். அந்த குடும்பத்துக்கு தேவையானது ஒரு உறுதியான பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை தர்றது தான் இன்சூரன்ஸ். ஆக நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட தவிர்க்க முடியாத கடமைங்கிறத இந்த வரிகள் எவ்வளவு அழகா புரிய வைக்குது பாருங்க. நாம இப்போ இந்த விளக்கப்பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பாட்டு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்க குடும்பத்தோட நிம்மதிக்கு நீங்க முதலீடு செஞ்சுட்டீங்களா? எதிர்பாராத மருத்துவ செலவுகள்ல இருந்து உங்க குடும்பத்தை காப்பாத்த தேவையான அந்த பாதுகாப்பு அரணை நீங்க உருவாக்கிட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே செயல்படுங்க. உங்க குடும்பத்தோட நிம்மதியும் எதிர்காலமும் உங்க கைகள்ல மட்டும்தான் இருக்கு. மீண்டும் ஒரு அருமையான விளக்கப்பதிவுல சந்திக்கலாம். நன்றி.